செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் 15 மீட்டர் இன்டு 8 மீட்டர். அதன் பக்கங்களை அடுத்து 4 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. அந்த பாதையின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் அளவு கொடுத்திருக்காங்க. இது வந்து செவ்வக வடிவ தோட்டம். இது வந்து இதனுடைய அளவு என்ன கொடுத்திருக்காங்க? 15 மீட்டர் 8 மீட்டர் நீளம் அகலம் கொடுத்திருக்காங்களா? அது வந்து செவ்வக வடிவில் இருக்கு. அதனை அடுத்து அதனுடைய பக்கங்கள்ல இந்த சைடு 4 மீட்டர் இந்த சைடு 4 மீட்டர் எல்லா சைடு 4 மீட்டர் அகலம் உள்ள ஒரு பாதை அமைக்கிறாங்க. அப்போ இந்த பாதையோட பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்களா? இந்த பாதையோட பரப்பு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த பெரிய செவ்வகம் இருக்கா, இதுல இருந்து இந்த சின்ன செவ்வகத்தின் பரப்பை மைனஸ் பண்ணா நமக்கு இந்த பாதையோட பரப்பு கிடைச்சிடுமா? அப்போ இந்த வெளிப்புற அளவு இந்த பெரிய செவ்வகத்தோட பக்க அளவு நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க உள்ள இருக்கிற இந்த தோட்டத்தின் பக்க அளவு வந்து 15 மீட்டர் 8 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த வெளியில இருக்கிற இந்த பகுதியோட பக்க அளவு எப்படி கண்டுபிடிப்போம்? இதுல இருந்து 4 மீட்டர் வந்து அகலப்படுத்திருக்காங்க ரெண்டு சைடும். அப்போ 2 into 4. அப்ப நீளம் வந்து 15 மீட்டர்னா ரெண்டு சைடு 4 மீட்டர் 4 மீட்டர் ஆட் பண்ணிருக்காங்களா? அப்ப 2 into 4 8 15 plus 8 23 மீட்டர். அப்போ இந்த சைடு வந்து 23 மீட்டர். அகலம் வந்து 8 மீட்டர் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த சைடு 4 இந்த சைடு 4 எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களா? அப்போ 8 plus 2 into 4 8 8 plus 8 16 மீட்டர் அகலம். இப்போ இது மொத்த பரப்பு என்னது? நீளம் இன்டு அகலம் 23 into 16 மீட்டர். அப்ப மல்டிப்ளை பண்ணா 23 into 16 மல்டிப்ளை பண்ணா 368 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து பெரிய அந்த மொத்த பரப்பு வந்து 368 மீட்டர் ஸ்கொயர். இப்ப தோட்டத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணுமா? நீளம் இன்டு அகலம் மல்டிப்ளை பண்ணா 15 into 8 மல்டிப்ளை பண்ணா 120 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இந்த பெரிய பரப்புல இருந்து இந்த சிறிய பரப்பை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா நமக்கு இந்த பாதையோட பரப்பு கிடைச்சிடுமா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 248 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஆனா இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல அவங்க கொடுக்கல, அதனால ஸ்டார் கொடுத்திருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 248 மீட்டர் ஸ்கொயர். கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் வந்து சமம். இது வந்து கரெக்ட். இணைகரத்தின் இரு மூலைவிட்டங்கள் அதனை இரு சர்வசம முக்கோணங்களாக பிரிக்கின்றது. இதுவும் கரெக்ட் தான். ஒரு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமம். இதுவும் கரெக்ட். ஒரு இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. ஒரு இணைகரத்தோட மூலை விட்டம் வந்து ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும். அதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ இதுல தவறானது வந்து A4.